Hi friends, welcome to our channel Tech and All. நம்மள நிறைய பேர் புது மொபைல் தேடி வாங்குறோம். புதுசா மொபைல் வாங்குறவங்க கூட நல்ல மொபைலா வாங்கணும்னு சொல்லிட்டு தேடி வாங்குறாங்க. ஆனா அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்க மறந்துடுறாங்க. அதுதான் ஆன்டிவைரஸ். மொபைல்ல ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்றதோட முக்கியத்துவம் பத்தி தான் நான் இந்த வீடியோல பேச போறேன். அதுவும் பர்టిక్యులரா பேங்கிங் ஆப்ஸ். நிறையவே நம்ம பேங்கிங் ஆப்ஸ் வந்து மொபைலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டிரான்சாக்ஷன் எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூரிட்டியா யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். என்னோட வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மொபைல் வாங்கிட்டா கண்டிப்பாக ஆன்டிவைரஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஆகணுமா அப்படின்னா கிடையாது. யாருக்கெல்லாம் கிடையாது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஆப்ஸை ப்ளே ஸ்டோர் வழியாக மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே அவங்க இன்டர்னலாக ஸ்கேன் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு ப்ரௌசர்லேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை செக் பண்ணிட்டு தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஆன்டிவைரஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அதே மாதிரி மொபைல் ரூட் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்டிவைரஸ் தேவையில்லை. மொபைல் ரூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்டிவைரஸ் தேவை. முன்னெல்லாம் நம்ம பேங்க் போகணும் அப்படின்னாலே அங்கே போய் டோக்கன் வாங்கிட்டு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு பணம் எடுக்கணுன்னாலும் வெயிட் பண்ணணும், பணம் போடணுன்னாலும் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துருச்சு. ஏடிஎம் வந்ததுக்கப்புறம் நம்ம கேஷ் எடுக்கிறது எல்லாமே நம்ம ஏடிஎம் போய் எடுத்துகிட்டு வந்துடுறோம். கேஷ் போடுறது கூட இப்போ ஏடிஎம்மில் போடுறது மாதிரி ஆகிடுது. இப்போது நம்ம மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பணம் கட்டுறது, இப்போ இபி பில் எல்லாமே நம்ம மொபைலில் தான் கட்டிக்கிட்டு இருக்கோம் பேங்கிங் ஆப்ஸ் மூலமாக. ஸோ எல்லா பேங்க்லேயும் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கவுங்களுடைய ஆப்ஸ் யூஸ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுறோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். பட் அது அவ்வளோ சேஃப்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கான ஒரு செக்யூரிட்டி ஸ்டெப் அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ். ஸோ ஆன்டிவைரஸ் போடுறதுனால கண்டிப்பாக 100% உங்களுக்கு செக்யூரிட்டி கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு வகையில் தடுக்கும், அவ்வளோதான். இருக்குது நிறைய ஃப்ரீ ஆன்டிவைரஸ் இருக்குது, அது கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அல்லது ப்ரீமியம் ஆன்டிவைரஸ் ஒரு இயர்லி ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணி ஆகணும். 15,000 20,000 ஃபோன் வாங்குகிறோம், வருஷத்துக்கு 200 செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை நான் நம்புகிறேன். ஸோ என்னோடய ஃபோன்லலாம் கண்டிப்பாக நான் வந்து பெய்டு ஆன்டிவைரஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுலேயும் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லித்தரேன். மொபைல் ஓப்பன் பண்ணி ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் பேங்கிங் ஆப் சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ இருக்கிற பேங்க் ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுது. உங்களுடைய பேங்க்கோட ஆப்பை வந்து நீங்கள் நார்மலாக எப்படி ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதுமாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. யூசர் நேம் கிரியேட் பண்ணுறது, ஆக்டிவேட் பண்ணுறது, இதெல்லாமே ஒவ்வொரு பேங்க்குக்குமே மாறும். ஸோ இந்த தகவல்களை வந்து உங்கள் பேங்க்கில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது அடுத்த பகுதியான நான் இப்போது ஆன்டிவைரஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆன்டிவைரஸ்ன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிவைரஸ் வருது. இதில் ஃப்ரீ தான், எல்லாமே ஃப்ரீயாக உள்ளதான் உங்களுக்கு வரும். உள்ளே போனீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரீமியம் வெர்ஷன்லாம் காட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து அவஸ்ட் ஆன்டிவைரஸ், இதுவும் ஃப்ரீ. வேறு எதாவது நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது இந்த ஈசெட் மொபைல் செக்யூரிட்டி அண்ட் ஆன்டிவைரஸ் தான். ஸோ இது வந்து நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால தான் ஓப்பன் வருது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மொபைல் செக்யூரிட்டி, அதுமாரி வெவ்வேறு வகையான ஆன்டிவைரஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஈசெட் மொபைல் செக்யூரிட்டி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் நான் டைரெக்டாக ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரீ வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்டி ஃபிஷிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் காட்டுது பாருங்கள். இதெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகலை, ஏன்னா ஃப்ரீ வெர்ஷன் அது. லைசன்ஸ் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ ஆர் யூஸிங் ஏ ஃப்ரீ வெர்ஷன் அப்படிங்கிறது வருது. ஸோ இதில் வந்து கீழே என்டர் லைசன்ஸ் கீ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நாம் பர்ச்சேஸ் பண்ணுற லைசன்ஸ் கீ இதில் ஃபீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ரீமியம் ஆன்டிவைரஸாக மாறிடும் அது. ஸோ இப்போது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மந்த்லியாக பே பண்ணிங்கன்னா 99 rupees ஒரு மந்த்துக்கு வருது. அதே இயர்லியாக பே பண்ணிங்கன்னா 58.25 பர் மந்த். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 ரூபான்னா உங்களுக்கு 720 rupees வருது. உங்களுக்கு 720 ரூபா வருது. 200 சொன்னீங்க, இப்போ 700 வருதுன்னு கேட்காதீங்க. இவங்க ஆப் மூலமாக டைரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த ரேட்டில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் நான் வேறு ஒரு ஐடியா சொல்கிறேன்.
ஏதாவது ஒரு ஆன்லைன் ஸ்டோரை ஓப்பன் பண்ணிங்க. நான் இப்போதைக்கு அமேசானில் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இப்போ அமேசான் ஆப் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் மொபைல் செக்யூரிட்டி அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். சர்ச் பண்ணுறேன். நிறைய டைப் ஆஃப் ஆன்டிவைரஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் வந்து எனக்கு தேவையானது மொபைல் செக்யூரிட்டி ஃபார் ஆண்ட்ராய்டு, அது நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு பாருங்கள், 1 device 1 year வவுச்சர்னு கொடுப்பாங்க. வவுச்சர்னா 1 year வவுச்சர் அப்படின்னா அதோட அந்த லைசன்ஸ் கோடு மட்டும் நமக்கு மெயிலில் அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ பாருங்க 190 rupees தான் வருது உங்களுக்கு. ஸோ 190 rupees அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பு. நான் சொன்ன இப்போ ரேட்டில் உங்களுக்கு வருது. ஸோ இதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கார்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணிட்டு பேமெண்ட்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இமெயிலில் அந்த லைசன்ஸ் கூட அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குயிக் ஹீலு பார்த்தீங்கன்னா 190 rupees பாருங்கள். ஏவிஜி 99 rupees தான் வருது உங்களுக்கு. ஸோ ஏவிஜி பற்றி எனக்கு தெரியாது. ஸோ அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு அது கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது பாருங்கள். எல்லாமே 200 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதில் எது வேணாலும் சூஸ் பண்ணிங்க. நான் இப்போ மொபைல் செக்யூரிட்டி இசெட் மொபைல் செக்யூரிட்டி பற்றி நான் பேசுறதுனால நான் அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுவே நீங்கள் கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, அதுக்கும் நீங்கள் ஆன்டிவைரஸ் வாங்கணும் அப்படின்னா இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது இஸ் கால்ட் மல்டி டிவைஸ் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ நான் சர்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இசெட் மல்டி டிவைஸ் ஸ்மார்ட் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா 315 rupees, 315 ரூபா தான். இவங்க 1 device 1 yearனு கொடுத்துருக்காங்க. ஆனால் 5 device வரைக்கும் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு நான் 3 deviceல யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா 5 device வரைக்கும் அவங்க மேனுவல்லே போட்டிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 315 rupees. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே குறைவாக இருக்கும். 75-80 rupees மட்டும்தான் ஒரு டிவைஸ்க்கு வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த மல்டி டிவைஸ் செக்யூரிட்டி கூட வாங்கிக்கிட்டு அதே லைசன்ஸை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் லைசன்ஸ் வாங்கிட்டேன், எனக்கு வந்ததை வந்து நான் ஃபீட் பண்ணிட்டேன். என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபியூ டேஸ் மட்டும் தான் இன்னும் ஆக்டிவேஷன் இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு டெமோக்காக நான் அதை இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அந்த கீயை. இப்போ பாருங்கள், ஆன்டி தாஃப்ட், ஆன்டி ஃபிஷிங், ஆப் லாக் இதெல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆப்ஷன் கொடுத்தா அதெல்லாம் வந்து நமக்கு ஆக்டிவாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா யூஆர் ப்ரொடெக்டட்னு அது நார்மலாக வந்துருச்சு. இப்போ நீங்கள் லைசன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லைசன்ஸ் சேஞ்சுன்னு வந்திருக்கு. இப்போ லைசன்ஸில் போய் பார்க்குற பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் ப்ரீமியம் எக்ஸ்பைஸ் இன் 87 days. நீங்கள் புதுசாக ஃபீட் பண்ணும்போது உங்களுக்கு 365 days வரும். இன்ஸ்டால் பண்ண ஒரு ஃபுல் ஸ்கேனிங் விட்டுடுங்க. அதில் வந்து ஆப்ஷன் வந்து சம்டைம்ஸ் கேட்கும் உங்கள்கிட்ட, என்னென்னா ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்கும். அதை சூஸ் பண்ணிங்க. அதுக்காக தான் நம்ம போடுறோம். உங்களுக்கு தெரியாமல் எந்த ஆப்புமே இதில் இன்ஸ்டால் பண்ண முடியாது உங்களோட மொபைலில். இதுதான் வந்து ஜென்ரலாக ஒரு ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறது. ஒவ்வொரு ஆன்டிவைரஸ்லும் இதே மெத்தட் தான் இருக்கும். அந்தந்த ப்ராடக்டோடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுட்டோரியல் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்து கூட நீங்கள் அதில் நீங்கள் எப்படி லைசன்ஸ் ஃபீட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. மீண்டும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.